இன்னைக்கு நம்ம பொரானா வீவிங் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா? இந்த நிறுவனத்தோட குரோத் எப்படி இருக்கு? ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்கு? போன்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நம்ம டைரக்ட்டா அந்த வீடியோக்குள்ள போயிருவோம். ஸோ இந்த பொரானா லிமிடெட் பொரானா வீவர்ஸ் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரத்ல இருக்காங்க. குஜராத்ல இருக்க சூரத்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்க ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கீழ வர்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மெயின்லி வந்து கிரே ஃபேப்ரிக் மற்றும் பாலிஸ்டர் டெக்ஸ்டர் யார்ன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் ப்ரொடியூஸா இருக்கு. ஸோ இந்த கிரே ஃபேப்ரிக்னா என்னன்னா, அது வந்து பிளெயின் கிளாத்து. ஸோ எந்த கலரும் இருக்காது மற்றும் எந்த பிரிண்டட் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ரா மெட்டீரியலா வந்து கம்பெனிஸஸ் வாங்கி அதிலிருந்து வந்து கிளாத்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரே ஃபேப்ரிக். இதுதான் வந்து அவங்க மெயின்லி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிஸ்டர் டெக்ஸ்டர் யார்ன் இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் ப்ரொடியூஸா இருக்கு. ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 4 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு சூரத்ல. ஸோ அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ குயிக்கா இவங்க ஃபினான்ஷியல்ஸுக்கு போயிருவோம். ஸோ ஃபினான்ஷியல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 31, 2022லேருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஃபினான்ஷியல் டேட்டா இருக்கு. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். ஸோ அசெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குரோத் ஆயிட்டு இருக்கு. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. வருவாயான ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து குரோத் ஆயிருக்கு. அதாவது 2022ல 42 கோடியா இருந்த ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 2024 டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 215 கோடியா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 400 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெவென்யூ வந்து இந்த டைம் பீரியட்ல இன்க்ரீஸ் ஆயிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 2022ல ஜஸ்ட் 1 crore இருந்திருக்காங்க. ஸோ இப்போ 2024 டிசம்பர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 29 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்லா இவங்களோட குரோத் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபினான்ஷியல்ஸில் வந்து நல்லாவே இவங்க குரோத் இருக்குது. ஸோ கடன்கள் இருக்குது. டோட்டல் பாரோயிங்ஸில் பார்க்கும்போது கடன்களும் இவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 2022லேருந்து இவங்களோட கடன்கள் உயர்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் இவங்களோட முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, டிசம்பர் 2024 வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பாரோயிங்ஸை வந்து இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இவங்க ஃபினான்ஷியல் டேட்டா வந்து நல்லாவே இருக்குது. ஸோ கீ பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 49.45 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா 27.42 இருக்குது. பேட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 11.85 இருக்குது. ஸோ இந்த கீ பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த ஐபிஓக்கு இவங்க வராங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓக்கு இவங்க வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நோக்கங்கள் தான். ஸோ புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து செட்டப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபண்டிங்க்கும் புதுசாக மெஷினரிஸ் வாங்குறதுக்கும் இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைகளுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓக்கு இவங்க வர்றாங்க. ஸோ இந்த ஐபிஓ இப்போ அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறது நம்ம டேரெக்டாக இப்போ போயிடுவோம். ஸோ ஃபினான்ஷியல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஃபினான்ஷியல்ஸ் வந்து நல்ல க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கம்பெனியோட க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. செக்டர் வைஸ் பார்க்கும்போது இவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கீழே வராங்க. ஸோ அந்த செக்டர் வைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா வந்து வளர்ந்து வரக்கூடிய செக்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. ஸோ வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து ஒரு நல்ல ஒரு ஐபிஓவாக தான் இருக்குது. ஸோ இதோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 55 இருக்குது. ஸோ இதன் மூலமாக நம்ம இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் இந்த ஐபிஓ வந்து எவ்வளோ லிஸ்டிங் கெயின் தரக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30% இந்த ஐபிஓ லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஐபிஓ லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து இந்த கம்பெனி வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். பெரிய லாங் டேர்ம் டேட்டாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் இல்லை. 2020லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலராக ட்ராக் பண்ணால் மட்டும்தான் இவங்க லாங் டேர்முக்கு இது கன்சிடர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நல்லா இருக்குது. இதனால் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து இந்த ஐபிஓ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி தான். ஸோ இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா மே 20ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. மே 22ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 23ஆம் தேதி இருக்க வாய்ப்பு இருக்குது. லிஸ்டிங் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா மே 27ஆம் தேதி லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 205லேருந்து 216 ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 144.89 கோடி. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூ தான். புதுசாக தான் வந்து கம்ப்ளீட்டாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் யாரும் விற்பனை பண்ண கிடையாது. ஸோ இந்த ஐபிஓக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 85% மேலே இந்த நிறுவனத்தில் ஷேர் ஹோல்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ நல்ல பெர்ஃபார்மிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் மற்றும் க்ரோத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஐபிஓவை நீங்கள் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் லிஸ்டிங் கெயின்காக தான் வந்து இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ண போகிறீங்கனாலும் கண்டிப்பாக இந்த ஐபிஓவை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 25லேருந்து 30% லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருக்கா நீங்க ஓன் அனலைசிஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க ஓன் டெசிஷன் எடுத்து முடிவு பண்ணிக்கங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.